வேண்டும் எம் இதயங்களோ அன்பினை தேடி அலைகின்றதே. ஆறுதல் வேண்டும் எம் இதயங்களோ அன்பினை தேடி அலைகின்றதே. தேற்றிட விரையும் எம் தலைவா உம் தெய்வீக கரம் தானே தேற்றும். ஓடும் பிணியோ வரும் பிரிவோ துயர் வருமோ துணை இருக்க. ஓடும் பிணியோ வரும் பிரிவோ துயர் வருமோ துணை இருக்க. அருளின் பொழிவால் ஆறுதல் வழங்கும் அருட்கரம் தேவி உன் ஆலயமே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறைவனது உரிமை சொத்தான அன்பு இறைமக்களே, உங்கள் அனைவரையும் இன்றைய பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறோம். நான் என்ற அகம்பாவச் சொல்லை ஆழமான நம்பிக்கையின் குறியீடாக மாற்றுகிற இன்றைய வழிபாடு கடவுளிடம் நம்மை கொண்டு வாழ நம்மை அழைக்கிறது. வாழ்க்கையில் எதுவரினும் மனந்தளராமல் பயணிக்கும் போது கடவுள் நம்மை வழிநடத்துவார். அவரால் ஆகாதது ஏதுமில்லை. அவர் மீது நம்பிக்கை கொண்டோருக்கு எல்லாம் கூடும் என்ற நம்பிக்கை விதைகளை நம் நெஞ்சங்களில் விதைக்கிறது இன்றைய வார்த்தை வழிபாடு. வழி என்ற ஒன்று இருந்தால்தான் அதில் நடக்க முடியும். உண்மை என்ற ஒன்று இருந்தால்தான் எதையும் அறிய முடியும். வாழ்வு என்று ஒன்று இருந்தால்தான் வாழ முடியும். வழி, உண்மை, வாழ்வு இம்மூன்றின் சங்கமமாய் காட்சி தருகிறார் இறைமகன் இயேசு. நம்புவோருக்கு அவர் மூலைக்கல், நம்பாதோருக்கு அவர் தடைக்கல். வழியும் உண்மையும் வாழ்வுமான இறைமகன் இயேசுவை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டு அவரது உரிமை சொத்தாக மாறும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மே தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரை எல்லாம் வல்ல இறைவா, உம் மக்களின் வேண்டுதல்களை எல்லாம் கனிவாய் கேட்டருளும். வியத்தகு முறையில் எங்களை படைத்தீர் என்றும் அதிலும் வியத்தகு முறையில் எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டருளினீர் என்றும் நினைவு கூறும் எங்களுக்காக இத்தண்ணீர் மீது உமது ஆசியை கனிவுடன் பொழிந்தருளும். ஏனென்றால் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் இத்தண்ணீரை படைத்தீர். உமது இரக்கத்தின் கருவியாகவும் இத்தண்ணீரை அமைத்தீர். எவ்வாறெனில் தண்ணீரின் வழியாக உம் மக்களின் அடிமைத்தலையை எல்லாம் அகற்றினீர். பாலின் நிலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனித இனத்தோடு நீர் செய்ய இருந்த புதிய உடன்படிக்கையை இறைவாக்கினர் முன்னறிவித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீரின் வழியாக பாவக்கரை படிந்த எங்கள் மனித இயல்பை புதுப்பிறப்பளிக்கும் திருமுழுக்கினால் கழுவி புதுப்பித்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் நினைவாக இத்தண்ணீர் இருப்பதாக பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற எங்கள் சகோதர சகோதரிகளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கு எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களிடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்து அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர் அல்லேலூயா. 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 ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய பாவங்களிலிருந்து நம் ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்துவாராக. தன் நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆற்றல் விருந்தில் பங்கு கொள்ள நம் ஒவ்வொருவரையும் தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவதந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் சிறு செம்மறியே, தந்தையினின்று நீத்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவன் பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெற செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியினால் மிகுந்த பயன் தந்து நிலைவாழ்வி மகிழ்ச்சிக்கு வந்து சேரும் நீர் எங்களுக்கு வரம் வழங்குவீராக. உம்மோடும் தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமார் நமது இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகத்தின் முன்னுரை. ஆதி கிறிஸ்தவருடைய இருந்து பிரிவினை நிவர்த்தி செய்ய 12 திருத்தூதர்களை நிறைந்து 7 திருத்தொண்டர்கள் நியமித்திருக்கிறீர். இன்று முதல் வாசகத்தின் வழக்கப்படி இன்று திருச்சபையின் திருத்தொண்டர்களை நியமித்திருக்க வழிவகுத்து இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். தூய ஆவி நிறைந்த எழுவரை தெரிந்தெடுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 1 முதல் 7. அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான எழுவரை கவனமாய் தெரிந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரக்கோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலா என்பவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மேன்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாய் பெருகி கொண்டே சென்றது. குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சந்திக்கின்ற வேளைகள் நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள்
சந்திக்கின்ற வேளைகள் நன்மை என்ன தீமை என்ன அறியாதோடு நீயே எங்கள் வழியாவாய். நீதியின் பாதையின் பொருளாவாய். நீயே எங்கள் வழியாவாய். நீதியின் பாதையின் பொருளாவாய். உனது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெரிவுகள். அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீ எமது வழி, நீயே எமது வாழ்வு இயேசையா. துன்பதுயர நிகழ்வுகள் இருளின் ஆட்சி காலங்கள் தட்டு தடுமாறி விட தகுவான சூழல்கள். துன்பதுயர நிகழ்வுகள் இருளின் ஆட்சி காலங்கள் தட்டு தடுமாறி விட தகுவான சூழல்கள். நீயே எங்கள் ஒளியாவாய். நீதியின் பாதையின் சுடராவாய். நீயே எங்கள் ஒளியாவாய். நீதியின் பாதையின் சுடராவாய். உண்மை நாங்கள் போற்றிட பொய்மை எங்கும் போக்கிட உண்மையின் நிறைவா உமதருள் தாரும். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. இயேசையா, இயேசையா. இரண்டாம் வாசகம் முன்னுரை. துன்புறும் கிறிஸ்துவ திருச்சபைக்காக தூய பேதுரு எழுதிய முதல் திருமடலே. இன்றைய இரண்டாம் வாசகம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நாம், அவருடைய உரிமை சொத்து நாம் என்ற நம்பிக்கையை ஊட்டி வியத்தகு ஒளிக்கு நம்மை அழைத்து வந்தவரின் மேன்மைகளை பறைசாற்றும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 4 முதல் 9 வரை. அன்பிற்குரியவர்களே, உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். மனிதனால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கல்லாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஏனெனில் இதோ சீயோனில் நான் ஒரு மூலைக்கல் நாட்டுகிறேன். அதுவே தேர்ந்தெடுக்கப்பட்ட விலையுயர்ந்த மூலைக்கல். அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்று மறைநூலில் காண கிடைக்கிறது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்த மட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூளைக்கல்லாயிற்று. மற்றும் அது இடறுதற் கல்லாகவும் தடுக்கி விழச் செய்யும் கற்பாறையாகவும் இருக்கும். அவர்கள் வார்த்தையை ஏற்காததால் தடுக்கி விழுகிறார்கள். இதற்கென்றே அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தனது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இறை உன்னை வாழ்த்திடவே என் மன்னவா உன்னை போற்றி என் உள்ளம் ஏங்குதே. என் மன்னவா உன்னை போற்றி என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14 இறை வசனங்கள் 1 முதல் 12 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறை வசனங்கள் 1 முதல் 2 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனோ? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றான். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பதாகும். அப்படி இருக்க தந்தை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய 5ஆம் ஞாயிறு இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இயேசு பாடுபடுவதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களோடு பகிர்ந்து கொண்ட வார்த்தைகளாக இருக்கின்றன.
பல முறை தன்னுடைய சீடர்களிடம் தன்னுடைய மரணத்தை குறித்து பேசியிருக்கிறார். எப்படிப்பட்ட கொடுமையான மரணம் தனக்கு கிடைக்கும் என்பதை குறித்தும், பிறகு எத்தனை நாள் கழித்து உயிர்ப்பேன் என்றும் பல வழிகளில் சீடர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் எத்தனை முறை இயேசு கிறிஸ்து இவற்றை குறித்து சொன்னாலும் சீடர்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் இல்லை. அதனால் தான் தோமாவும் பிலிப்பும் ஒரு சில கேள்விகளை கேட்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற போது பல போதனைகளையும் அதிசயங்களையும் தன்னுடைய சீடர்கள் கண்கள் முன்பாக செய்து காட்டியிருக்கிறார். அவர்களை வைத்துதான் பல நிகழ்வுகளில் பேசியிருக்கிறார். பேசிய பிறகு ஒரு சில நேரங்களில் சீடர்கள் கேட்பார்கள், ஆண்டவரே, இது யாருக்கு, எங்களுக்கா இல்லை மற்றவர்களுக்கா என்று கேட்பார்கள். ஒரு சில நேரங்களில் தனியே அழைத்து இந்த ஓமை எங்களுக்கு புரியவில்லை, விளக்கி கூறுங்கள் என்று கேட்பார்கள். இப்படி இயேசு கூறியவற்றை அந்த நேரத்தில் அவர்கள் தங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தாமல் பல நேரங்களில் அப்படியே விட்டு அதன் பிறகு கேட்டு தெளிந்து கொள்கிற நிலையை பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்து வாழ்கின்ற போதே இவை எல்லாம் நடக்கும் என்று சொல்லிவிட்டு தான் இறந்தார், உயிர்த்தார். ஆனால் சீடர்கள் கேட்டார்கள், திருத்தூதர்கள் கேட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு அவர் எதுவும் சொல்லவில்லை என்பது போல அவர்கள் நடந்து கொண்டதுதான் இயேசுவுக்கு வியப்பாக இருந்தது. அதனால்தான் எம்மாவுஸ் நோக்கி நடந்து சென்ற 2 சீடர்களுக்கு மத்தியில் வழிபோக்கர் போல ஒரு 3வது நபராக தன்னை காட்டிக்கொண்டு பேசிக்கொள்கிறார். அவர் பேசுகிற வார்த்தை இதுதான், அவர் உங்களுக்கு முன்னே உங்கள் இதை பற்றி சொல்லவில்லையா? பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நமக்கும் ஒரு சில தெளிவுகளை குறித்து பேசி இருக்கின்றார். முதல் இறைவார்த்தையாக உள்ளம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம் என்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே பயத்தோடு இருக்க வேண்டியவர் கடவுள்தான், இயேசுதான். ஏனென்றால் அவருக்கு தெரியும் யார் தன்னை இன்னும் ஒரு சில நாட்களில் காட்டி கொடுக்க போகிறார், யார் தன்னை 3 முறை மறுதலிக்க போகிறார். அந்த 12 சீடர்களுக்கு மத்தியிலும் தான் அவர் பேசுகிறார், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன் என்று நமக்கு பயத்தை போக்கக்கூடிய வழியை தந்திருக்கின்றார். நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒன்றை குறித்து ஒரு பயம் இருக்கலாம், ஒரு கலக்கம் இருக்கலாம், ஒரு குழப்பம் இருக்கலாம். நிச்சயமாக ஏதாவது ஒன்றை குறித்து பயம் இல்லாமல் இந்த உலகில் யாரும் வாழ்ந்துவிட முடியாது, கலக்கம் இல்லாமல் இந்த உலகில் யாரும் வாழ்ந்துவிட முடியாது. மனிதருக்கு மனிதர் அந்த பயத்தினுடைய கலக்கத்தினுடைய அளவு மாறுபடுமே அன்றி நிச்சயமாக ஏதாவது ஒரு கலக்கம், ஏதாவது ஒரு பயம், குழப்பம் இருக்கத்தான் செய்யும். ஆக அப்படிப்பட்ட நம் ஒவ்வொருவரை பார்த்து அவர் சொல்வது இதுதான், வீணான கலக்கம் உங்களை அழிவிற்கு இட்டு செல்லும், வீணான பயம் உங்களை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்லாது. என்னுடைய வழியை பின்பற்றினால் நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் வரலாற்றை புரட்டி பாருங்கள், யாராவது ஒருவர் இயேசுவை போல இவ்வளவு அதிகாரத்தோடு நானே வழியும் உண்மையும் வாழும் என்று சொல்லியிருக்கிறார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக யாரும் தன்னை உண்மையாக வழியாக வாழ்வாக காட்டிக்கொள்ள முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த 3லும் மிக உண்மையாக இருந்ததினால் அவர் சொன்ன வார்த்தை நானே வழியும் உண்மையும் வாழும் என்று அதிகாரமாக ஆற்றலோடு நம் ஒவ்வொருவருக்கும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வழியை நமக்கு முன்பே அவர் வாழ்ந்து காட்டி இருக்கிறார். அந்த வழியில் உண்மை இருந்தால், அந்த வழியில் இயேசு கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை பெற வேண்டும் என்கிற வாஞ்சை இருந்தால் நிச்சயமாக
நமக்கு எந்தவித கலக்கமோ பயமோ இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நாம் தேர்ந்தெடுக்கிற வழி சரியாக இருந்தால் எதற்கு பயப்பட வேண்டும், எதற்கு கலக்கம் கொள்ள வேண்டும்? நாம் தேர்ந்தெடுக்கிற வழி கடவுளுக்கு பிரியமில்லாத வழியாக இருந்தால்தான் ஒரு காரியம் செய்த பிறகு நமக்குள்ளாக ஒரு பதற்றம் ஏற்படும், ஒரு படபடப்பு வரும், ஒரு பயம் வரும். ஏதாவது மாட்டிக்கொள்வோமோ, ஏதாவது பிரச்சனை வருமோ என்கிற பயம் ஒரு சில நேரங்கள் நம்மை அப்படியே அமர வைத்துவிடும். ஆனால் கடவுள் நமக்கு முன்பாக ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழியில் எந்தவித படபடப்பு இருக்காது, எந்தவித பயமும் இருக்காது. ஏனென்றால் அந்த வழிக்கு முன்பாக கடவுள் நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் மனிதர்கள் நாம் விரும்புகிற வழி என்பது சற்று நம்மை இழுத்து செல்கிற வழியாகத்தான் நாம் விரும்புகிறோம். அதனால்தான் அந்த வழியில் சென்ற பிறகு ஏற்படுகிற பயத்திற்கும் கலக்கத்திற்கும் நாம் தான் பொறுப்பாக இருக்க முடியும். அதனால்தான் சொல்வார்கள், வாழ்வு என்பது ஒரு ரயில் பயணம். அந்த பயணத்தில் சரியாக நம்மை நாம் நினைத்து கொள்ள வேண்டும், சரியான வழித்தடத்தில் செல்ல வேண்டும். நாம் எங்கு செல்கிறோம் என்கிற எண்ணம் சரியாக இருந்தால் நாம் சேர வேண்டிய இடத்தில் நாம் சரியாக இறங்கிவிட வேண்டும். ரயில் நிற்கும், மாற்று கருத்து இல்லை, 2 நிமிடங்கள் தான் நிற்கும். அதன் பிறகு நாம் இறங்காவிட்டால் அது இன்னொரு வழிக்கு நம்மை அழைத்து செல்லும். அந்த வழியில் நாம் இறங்கினால் நாம் சென்று வர வேண்டிய வழிக்கு பிறகு நாம் அதிகமான விலை கொடுத்து மீண்டும் அந்த இடத்திற்கு வர வேண்டும். அதுக்கு ஒரு கால தாமதம் ஏற்படும். இது மனித வாழ்க்கைக்கு பொருந்தும். நாம் சென்று சேர வேண்டிய வழியை சரியாக வாழ வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதற்கு மாற்று வழியை தேர்ந்தெடுத்தால் அதற்கு நாம் கொடுக்கின்ற விலை மிக அதிகமாக இருக்கும், அதில் வலி அதிகமாக இருக்கும், வேதனை அதிகமாக இருக்கும். அதனால்தான் நாம் சேர வேண்டிய வழி நமக்கு முன்பாக இருக்கிறது. அதை சரியாக புரிந்து கொண்டால் நாம் வேற வழிக்கு சென்று திரும்பி வர வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று நமக்கான வழியை அன்போடு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஆக இயேசு வாழ்ந்து காட்டியிருக்கிற அந்த வழியையும் உண்மையும் வாழ்வையும் நமதாக்கி கொள்ள விரும்புகின்றவர்களாக தொடர்ந்து திருப்பலியில் பங்கெடுப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கை இருக்க நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், மாறினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் உங்களுக்கு நான் தருவேன் என்று வாக்களித்திருக்கின்ற
உயிர் தாண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் அனைவரும் நின்று ஜெபித்து கொண்டிருக்கிறோம். வாஞ்சையோடு அவரை நோக்கி வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கனிவோடு கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். நம்முடைய மத்தியிலே முழுமையாக பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை நம்புகின்றவர்களாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா விதமான இயக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் அவருடைய பாதத்திலே முழுமையாக ஒப்பு கொடுத்து நாம் மன்றாடுவோம். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, இறை பணியிலும் பிறரன்பு பணியிலும் நாங்களும் தங்களையே கரைத்து கொண்டு வாழும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள் அனைவருக்கும் மக்களை இருளில் நின்று உமது வியத்துக்கு ஒளிக்கு அழைத்து வர மேன்மை மிக்க பணிகளை சிறப்புடன் ஆற்றி நற்செய்தி பணியில் என்றும் மூளைக்கல்லாய் இருந்திட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வழியாகவும் வாழ்வாகவும் உண்மையாகவும் விளங்குகின்ற அன்பு இறைவா, உம் திருமகன் கிறிஸ்து காட்டிய வழிகளான அன்பின் வழி, தியாகத்தின் வழி, மன்னிப்பின் வழி, தாழ்ச்சியின் வழி, பணிவிடை புரியும் வழி போன்ற ஒப்பற்ற வழிகளை எம் ஆளும் அரசியல் தலைவர்கள் பின்பற்றி நல்லாட்சி புரிந்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இருக்கின்றவராக இருக்கின்ற அன்பு இறைவா, எம் பிள்ளைகள் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்பை தொடங்கும் நிலையிலும் கல்லூரி படிப்பை முடித்தவர்கள் வேலை வாய்ப்பை பெறும் நிலையிலும் காத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்ற உமது வார்த்தைகள் ஒளிமயமான வாழ்வுக்கு அவர்களை அழைத்துச் செல்ல உதவ வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் தந்த புது வாழ்வு தந்த தந்தையே இறைவா, எம் பங்கில் உள்ள குழந்தைகளை நிறைவாக ஆசீர்வதியும். கோடைக்கால சிறப்பு மறைக்கல்வி வகுப்புகளை அவர்கள் ஆர்வமுடன் பயன்படுத்தி தாங்கள் கற்ற மறை போதனைகளை வாழ்வாக்கிடவும் அதையே வாழ்வின் வரிச்சட்டமாக கொண்டிருக்கவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக நாம் மன்றாடுவோம். வழியும் வாழ்வும் உண்மையுமான இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு சாயலாக படைத்து எங்களை முழுமையாக அன்பு செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஏழை கோவை ஏழைத்தான்
ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் என்று திருப்பாடலில் மொழிந்திருக்கிறது போல உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வாஞ்சியோடு பல்வேறு விண்ணப்பங்களுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நாங்கள் கேட்டிருப்பதெல்லாம் உமக்கு சித்தமானால் பிரியமானால் நாங்கள் கேட்டிருப்பவற்றை எல்லாம் கூடிய விரைவில் முழுமையாக பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். இதயம் நிறைந்த காணிக்கை நான் என்ன தருவதோ, இதய வேந்தர் உமக்கு ஈடாய் என்ன தருவதோ, இதயம் நிறைந்த காணிக்கை நான் என்ன அனைத்துரை போற்றுகிறோம். அது அரைப்பெருக்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டும் நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை முக போடுகின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக, இது எங்களுக்கு இன்று மாறுபனவாக. பரிவு காட்டுவார் பரிபொருளாய் நான் வந்தேன், பரபொருளை ஏற்பார் பாவத்தோடு நான் வந்தேன், பரிவு காட்டுவாய். இதயம் நிறைந்த காணிக்கை நான் என்ன தருவதோ, அனைத்துலை போற்றுகிறோம். அது அரைப்பெருக்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டும் திராட்சை செடி மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை முக போடுகின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் ஆன்ம பானமாக, இவை எங்களுக்கு இன்று மாறுபனவாகும். மனமில்லா மலரவே உன் பாதம் சூடினேன், மனமுள்ள மனமாக என்னை நீ மாற்றினாய். மனமில்லா மலரவே உன் பாதம் சூடினேன், மனமுள்ள மனமாக என்னை நீ மாற்றினாய். மன்னவரின் மனம் குளிர ஏற்றது என்னவோ, மாசற்ற உள்ளமே உமக்கு என்றும் ஏற்றது. மன்னவரின் மனம் குளிர ஏற்றது என்னவோ, மாசற்ற உள்ளமே உமக்கு என்றும் ஏற்றது. பலி பொருளாய் நான் வந்தேன், பரம்பொருளே ஏற்பார் பாவத்தோடு நான் வந்தேன், பரிவு காட்டுவார். இதயம் நிறைந்த காணிக்கை நான் என்ன தருவதோ, இதய வேந்தன் உமக்கு ஈடா என்ன தருவதோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் அது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. வாழ்வின் ஊற்றாம் இறைவம் இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தினால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையல்பில் பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களினால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான
சிறப்பான காலத்தில் உம்மை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் அனைத்தும் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக உம்முடைய தம்மையை கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 மூவுல இறைவனம் ஆண்டவர் வானமும் வையமும் யாவும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு இன்று மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் எனக்காக பிறந்து எனக்காக மறைந்து எனக்காக உயிர்த்த என் இயேசுவே. எனக்காக பிறந்து எனக்காக மறைந்து எனக்காக உயிர்த்த என் இயேசுவே. உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திறமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் ஒவ்வொருவரையும் தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் உமது திருச்சபை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் மேதகு ஸ்டீஃபன் ஆண்டனி மற்றும்
எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திறவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் குறிப்பாக யாரும் நினையாத அனைவரையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, நம்முடைய பங்கின் பாதுகாவலி புனித பார்பரம்மாள், புனித மரிய குரட்சி மற்றும் புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மோக்கோந்தர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களே வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடேவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பின் எல்லா புகழும் மாட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்தன் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திருச்சபை நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் என்னை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். குருக்களுக்காக வேண்டும் ஜெபம். நித்திய குருவாகிய இயேசுவே, உமது தாசராகிய குருக்களுக்கு எவரும் தீங்கு செய்யாதபடி அவர்களை உமது திரு இருதயத்தில் வைத்து காப்பாற்றியருளும். அனுதினமும் உமது திரு சரீரத்தை தொட்டு வரும் அபிஷேகம் பெற்ற அவர்களது கரங்களை கரைபடாமல் காப்பாற்றும். விலை மதிக்கப்படாத உமது திரு இரத்தத்தில் தோய்ந்து சிவந்து இருக்கும் அவர்களது இதழ்களை நிர்மல சுத்தமாய் காத்தருளும். உமது மாட்சிமை பொருந்திய குருத்துவத்தின் மேலான உன்னத அருட்கரங்களால் முத்திரிக்க பெற்ற அவர்களது இதயங்கள் உலக பற்றின்றி தூய்மையாய் இருக்க செய்தருளும். உலக தீவினைகள் அவர்களை அணுகாதபடி உம்முடைய பரிசுத்த அன்பு அவர்களை சூழ்ந்து காக்கும் கேடயமாய் இருக்க கடவது. அவர்களுடைய பிரயாசை ஏராளமான பலன் கொடுக்கும்படி அவர்களை ஆசீர்வதித்தருளும். யார் யாருடைய இரட்சணியத்திற்காக உழைக்கிறார்களோ அவர்களை இவ்வுலகில் குருக்களுக்கு ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அழகிய நித்திய கிரீடமுமாய் இருப்பார்களாக. ஆமென்.
தேவனே, என் தேவனே, நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும், உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும், உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும், உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும், உம்மை நம்பாதவர்களுக்காகவும், உம்மை நம்பாதவர்களுக்காகவும், உம்மை நேசியாதவர்களுக்காகவும் உம்மை நேசியாதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன். உமது மன்னிப்பை கேட்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்று பாஸ்கா காலம் 5ஆம் ஞாயிறு. வார வழிபாடு திங்கள் காலை திருப்பலி, செவ்வாய் காலை திருப்பலி, புதன் காலை திருப்பலி, வியாழன் காலை திருப்பலி, வெள்ளி காலை திருப்பலி, சனிக்கிழமை மாலை நவநாள் திருப்பலி மற்றும் நற்கருணை ஆசிர்வாதம் நடைபெறும். வருகின்ற ஞாயிறு பாஸ்கா காலத்தினுடைய 6ஆம் ஞாயிறு. வழக்கம் போல ஞாயிறு திருப்பலிகள் வழிநடத்தப்படும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய ஞாயிறு வழிபாட்டை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தூய மிக்கேல் அன்பிய குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தூய சவேரியார் அன்பிய குடும்பங்கள் வழிபாட்டை முன்னெடுப்பார்கள். கடந்த வாரம் முழுவதும் வழிபாட்டிற்கு உதவி செய்த தூய பார்பரால் அன்பிய குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பலி முடிந்தவுடன் நடைபெறுகின்ற திருக்குடும்ப சபை கூட்டத்தில் அனைத்து உறுப்பினர்களும் தவறாது கலந்து கொள்ள ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, கடந்த முதல் வெள்ளி திருமணி ஆராதனை சிறப்பாக வழிநடத்தப்பட்டது. அந்த திருமணி ஆராதனையை சிறப்பாக வழிநடத்திய தூய பரலோக மாதா அன்பிய குடும்பங்களுக்கும், மலர்கள் வைக்க உதவி செய்த அருட்சகோதரி செல்மா அவர்களுக்கும், மலர்களை வாங்கி கொடுத்த திரு ஜெயபாலன் அவர்களுக்கும், அந்த வழிபாடு சிறப்பாக நடைபெற உதவி செய்த பாடகர் குழுவினருக்கும், ஒளிச்சுடர் பிள்ளைகளுக்கும் நன்றி வாழ்த்துக்களை நாம் கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்த நேற்றைய நாளிலே திருக்கூர் புனித பார்பரமார் ஆலயத்தில் முதல் சனிக்கிழமை நவநாள் பக்தி முயற்சிகள் வழிநடத்தப்பட்டன. அந்த பக்தி முயற்சி சிறப்பாக நடைபெற உதவி செய்த அனைத்து இறை மக்களுக்கும் பங்கு தந்தை என்ற முறையில் நன்றி வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய நாள் வரவு செலவுகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். வரவு தூய பரலோகமத அன்பியம் 4400, தூய சவேரியர் அன்பியம் 3700, தூய பார்பரால் அன்பியம் 3300, தூய அந்தோணியார் அன்பியம் 3200, மிக்கேல் அன்பியம் 2900. நன்கொடையாக பெறப்பட்டது 4200. ஆக மொத்த வரவு 21700. மொத்த செலவு 21151. மீதி கையில் இருப்பது 549. ஆக ஒவ்வொரு மாதமும் இந்த தொகையை உங்கள் இல்லங்களுக்கு வந்து பிரிக்கிற அன்பிய பொறுப்பாளர்களுக்கும், அருமையான நன்கொடையை பெருந்தன்மையாக வழங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு இறைமக்களுக்கும் பங்கு தந்தை என்ற முறையில் நன்றி வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பங்கினுடைய இணை பாதுகாவலர் தூய மிக்கேல் ஐதருடைய பெருவிழா இந்த மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி அளவில் கொடியேற்றத்தோடு நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். அதன் பிறகு 23ஆம் தேதி மாலை 7 மணி அளவில் புதிய தேர் மற்றும் புதிய தேர்ப்பறை மந்திரிக்கப்படும். அதன் பிறகு ஆடம்பர மாலை ஆராதனையும் தேர் பவனி வழிநடத்தப்படும். அடுத்த நாள் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 மணியளவில் திருவிழா திருப்பலியும், அன்று மாலை 7 மணியில் மீண்டும் தேர் பவனி வழிநடத்தப்படும். கொடியேற்ற நாளில் இருந்து 9ஆம் பெருவிழா வரை மாலையில் மிக்கேல் ஆலயத்தில் நவநாள் திருப்பலி வழிநடத்தப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக திருப்பலி இந்த திருவிழா சிறப்பாக நடைபெற அனைவரும் ஜெபிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, விடுமுறை விவிலிய பள்ளி வகுப்புகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்று 3வது நாள். ஏறக்குறைய வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய எண்ணிக்கை 120க்கு மேல்.
ஆசிரியைகள் நீங்களாக. ஆக இது கடந்த ஆண்டை விட 15 அதிகம் என்பது மகிழ்ச்சிக்குரியது, பாராட்டுதலுக்குரியது. ஆக இந்த 120 பேரும் வருவது எங்களை நம்பி அல்ல, மாறாக உங்களுடைய பெருந்தன்மை. அதாவது பெற்றோர்கள் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் நம்பிக்கையோடு அனுப்பி வைப்பதால் தான் இந்த வளாகம் 9 மணியிலிருந்து 1 மணி வரை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறது. ஆக முதலில் பெற்றோர்களாகி உங்களுக்கு நான் நன்றியை பகிர்ந்து கொள்கிறேன். ஆக இன்று 3வது நாள். இன்று சரியாக 10 மணி அளவில் வகுப்புகள் ஆரம்பமாகும். ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் 10 மணி அளவில் ஆரம்பமாகும். நாளையிலிருந்து வழக்கம் போல 9 மணிக்கு வகுப்புகள் ஆரம்பமாகும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை விளைப்பள்ளி தேர்வுகள் வழிநடத்தப்படும் 10 மணி அளவில். அடுத்த நாள் 11 மாலை 7 மணி அளவில் நம்முடைய ஆலய மண்டபத்தில் வைத்து கலை நிகழ்வுகள் வழங்கப்பட இருக்கின்றன. ஆக இதுவரை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிற மேலான ஒத்துழைப்பிற்கு நன்றி. அதுபோல் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுடைய மகிழ்ச்சிக்காக நீங்கள் வாங்கி கொடுக்கிற இனிப்பாக இருக்கலாம், குளிர்பானமாக இருக்கலாம், மிக உயர்ந்த தரத்தில் வழங்கி கொண்டிருக்கலாம் என்பதை பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏற்கனவே 11 நாட்களும் பூர்த்தியாகிவிட்டன, அதையும் பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆக தொடர்ந்து இது போன்ற ஒத்துழைப்பை கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இன்னொரு ஒத்துழைப்பையும் கொடுக்க இந்நாளில் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வீடுகளை தேடி வருவார்கள். எதுக்கு வருவாங்க? நேரம் போல ஃபாதர் அனுப்பிவிடுகின்றீங்களோ? எதுக்கு வருவாங்க? பரிசுகள். அதான் கடந்த உண்மையிலே இது புது முயற்சி தான். 3 ஆண்டுகள் நீங்கள் கொடுக்கறனால தான் கலை நிகழ்ச்சி நடக்கும். இல்லைன்னா அவ்வளவு கலை நிகழ்ச்சி நம்மால் வைக்க முடியாது. நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, அதை வைத்து நாம் பரிசுகளை வாங்குகிறோம். அதை நாம் ஒரு திருவிழா போல அந்த நாள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இந்த நாளிலும் உங்களுடைய இல்லங்களை தேடி நம்முடைய பிள்ளைகள் வருவார்கள். கையில் ஒரு நோட்டு, ஒரு பேனாம். கண்டிப்பாக ஒன்று மதியம் இல்லை என்று சொன்னால் மாலை வேளையில் நம்முடைய வீடுகளை தேடி இன்று வருவார்கள். ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்டில் இருப்பீர்கள் என்கிற நம்பிக்கையில் நாங்கள் பிள்ளைகளை வீடுகளுக்கு அனுப்புகிறோம். அதனால் பரிசுகள் நிறைய வாங்க வேண்டியிருக்கு. இதுவரை கொடுக்கிற பரிசுகள் எல்லாம் தரம் கூடிய பரிசுகள் தான். ஏற்கனவே மறைக்கல்வி பரிசுகளும் கொடுக்கப்பட இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் அதனால தான் நேற்று சொல்லலை. நேற்று நீங்கள் எல்லாரும் தெக்கூர் கொடுத்துருப்பீங்க. அதனால தான் இன்றைக்கு ஒரு நாள் கழித்து நான் பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறேன். அப்படி பிள்ளைகள் வருகிற போது 2 காரியம் செஞ்சிடாதீங்க. 1, நோட்டை வாங்கி முன்னாடி யார் எவ்வளோ எழுதியிருக்கான்னு பார்க்காதீங்க, கண்ணை மூடிடுங்க. அதை பார்க்காம நீங்கள் பெருந்தன்மையாக எழுதுங்க. பக்கத்து வீட்டுக்காரன் இவ்வளோ தான் எழுதியிருக்கான், நம்ம அவனோட ₹1 கூட போங்க. தயவுசெய்து கண்ணை வச்சு அதை பார்த்துறாதீங்க. நோட்டை நீங்களே வாங்கி அதை மறைத்து கொண்டு பெருந்தன்மையோடு எழுதுங்கள். இது முதல். 2வது ஒரு காரியம் தயவுசெய்து பண்ணிடாதீங்க. நம்ம பிள்ளை தான் படிக்கலையே, நம்ம பேர பிள்ளைங்க வெளியே இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சி உள்ள நோட்டில் எழுதிங்கன்னா ₹10 தாண்டாது. இங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் யாருடைய பிள்ளைகள்? நம்ம பிள்ளைங்க தான் அப்படின்னு மனசில் வச்சு நீங்கள் எழுதுனீங்கன்னா உண்மையிலே மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் பிள்ளைங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது நிறைய பகிர்ந்து கொள்வார்கள். அதில் 90% மகிழ்ச்சியான தருணங்களாக இருக்கும். ஒரு சில வீட்டிலலாம் உட்கார வச்சு காப்பி கொடுக்குறாங்க ஃபாதர், கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க, சந்தோஷம். ஒரு சில வீடுகளில் ஒரு மேபி 2-3% வீடுகளில் மட்டும் சரியாக அவர்களை சில நேரங்களில் கொடுக்குற மரியாதை சற்று வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் அதெல்லாம் கண்டுக்காத, ஜஸ்ட் போயிட்டு வா, அவ்வளோதான். 95% ஓகே தானே. ஒரு 2-3% அது அவங்க இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய கேள்வியாக கேட்குறாங்க ஃபாதர், அந்த கேள்வியை நாங்கள் பங்களால் உட்காந்துருக்கிறேன், ஏன்ட்ட கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லுவேன். அதனால் நான் குறை சொல்லவில்லை. 90% ஓகே. வீடுகளுக்கு பிள்ளைங்க தேடி வர்றதே அதிசயங்க. ஒரு எந்த ஊர்லேயும் பிள்ளைங்க போக மாட்டேன்ருவாங்க. சிலவர் நான் ஏன் அந்த வீடு போகணுமா. ஆனால் நம்ம ஊரில் பிள்ளைங்க எத்தனை வாட்டி அனுப்பினாலும் சலிப்படையாமல் உங்கள் வீடுகளை தேடி வருகிறார்கள். அதனால் அந்த பிள்ளைங்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதீங்க, நோட்டை வாங்க. ஏன்னால் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பணத்திற்கும் அன்றைய நாளில் 3 ஆண்டுகளாக கணக்கு வாசிக்கப்படுகிறது. இந்த ஆண்டும் வாசிக்கப்படும். அதனால் மகிழ்ச்சியாக, பெருந்தன்மையாக, நம்பிக்கையோடு அந்த நோட்டை வாங்கி சந்தோஷமாக எழுத உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவன், விண்ணகமறை நிகழ்வுகளினால் நீ நிறைவு செய்த உம்முடைய மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து
வாழ்வினுடைய புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல நீர் எங்களுக்கு வரம் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறையாசிரையும் இறை மகிழ்ச்சி பெற்றவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.